சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் இல்லந்தோறும் மகிழ்ச்சியும் செல்வமும் செல்வாக்கும் அதிர்ஷ்டமும் பெருகட்டும் என்று கூறி பொங்கலை அனைவரும் சிறப்புடன் கொண்டாடுங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவானும் அதிர்ஷ்டம். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் அதிர்ஷ்ட குறைபாடான ஒரு கிரகம் உண்டு அப்படின்னா அவர் சனி பகவான் தான் அப்படின்னு மூல நூல்கள் எல்லாமே தெரிவிக்கின்றன. இது ஏறக்குறைய உண்மையும் கூட. ஒரு ஜாதகத்தில் சனி நேர்வலு அடைஞ்சிருந்தார்னா அவர் அதிர்ஷ்டத்தின் பக்கம் போகவே கூடாது. முழுக்க முழுக்க திறமைக்கும் உழைப்புக்கும் கடின உழைப்பிற்கும் சொந்தக்காரர் சனி பகவான். அவர் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் அதிர்ஷ்டத்தின் பால் போகிறது, சொத்துக்கள் கிடைக்குமோன்னு நினைக்கிறது, பூர்வீகத்தினால் நமக்கு யோகம் இருக்குங்கிறது, லாட்ரி சீட் அதிர்ஷ்டம் கிடச்சிரும்னு நினைக்கிறது, உழைக்காமல் பணம் வரும்னு நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போவதே கிடையாது. வலுவான சனி பகவான் ஒரு ஜாதகருக்கு கடும் உழைப்பையும் அதன் மூலம் மேன்மையையும் அதன் மூலம் முன்னேற்றத்தையும் அதன் மூலம் அசைக்க முடியாத சொல்வாக்கு செல்வாக்கையும் கொடுக்கும் வல்லமை கொண்டவர். மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய மக்களின் அபிமானத்தை பெற்று அதன் மூலம் வாழ்வியலில் உயரும் தன்மையும் சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இவை கடின உழைப்புக்கான பரிசாக இருக்குமே அன்றி உழைக்காமல் கிடைக்கும் எந்த ஒரு பொருளையும் சனி பகவான் ஏற்க விடமாட்டார். மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் பூர்வீக சொத்து கிடைக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சுக்கோங்க, எதுக்கு உங்கள் அப்பா பாட்டன் சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சனி பகவான் தீர்மானிப்பதன் விளைவு தான் அது. நேர்வலுவை சனி அடைஞ்ச ஜாதகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் பெரிதாக கை கொடுக்காது. இவர்கள் பங்குச்சந்தை, ஸ்பெக்குலேஷன், சூதாட்டம், அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு யோகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே கூடாது. உழைக்காமல் ஒரு பென்னி காசு கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. மந்தத்தனம் நிரம்பிய கிரகமான சனி பகவான் சூரிய குடும்பத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவருங்கிறதுனால அவருடைய ஒளிச்சிதறலின் அளவும் ரொம்ப குறைவுங்கிறதுனாலையும் கீழ்நிலை பணிகளுக்கு பேர் போனவர் என்பதாலும் கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கிரகங்கிறதுனாலையும் மெதுவாக அதிர்ஷ்டம் இல்லாத நிலையில் உங்கள் உழைப்பினாலும் முயற்சியினாலும் வெற்றிகளை தரக்கூடியவர் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் மறைமுகமான வலுவை பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்கேனும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும். ஆயுளுக்கு காரக கிரகமான சனி பகவான் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் ஆயுளை தருவதில்லை. உங்கள் கர்மாவின் அடிப்படையில் தான் ஆயுளை தீர்மானிக்கிறார். ஆயுள் என்பது மெதுவாக வரக்கூடியது தான். நம்ம பிறந்து வளர்ந்து மெதுவாக ஒரு 60 வயசு 70 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து 70, 75, 80, 85ன்னு போன்று நீண்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆயுளுக்கு காரகரும் சனி பகவான் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வலுவாக இருக்காருனாலே அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பாதீங்க, உழைப்பை நம்புங்க, முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த அதிர்ஷ்டத்திற்கு எதிரான சனி பகவான் எப்போது ஒரு அதிர்ஷ்டசாலியை உருவாக்குகிறார் என்றால் அவர் மறைமுகமான வீடுகளில் வலுப்பெறும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார். இந்த மறைமுகமான வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் மறைந்த வீடுகள் அப்படிங்கிறது நமக்கு 6, 8, 12 தான். 3ஆம் இடத்தை நம்ம பெருசாக மறைவுன்னு எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எந்த ஒரு ஜாதகத்திலையும் இயற்கை சுபரோட வீட்டில் 3ல் சனி இருந்தால் ஓரளவுக்கு முயற்சியும் அதிர்ஷ்டமும் கொண்டவராக ஜாதகர் இருப்பார். ஆனால் அது இயற்கை சுபரோட வீடாக இருக்கணும். இப்போ உதாரணமாக மேஷ லக்னத்துக்கு 3ல் சனி இருந்தால் இயற்கை சுபர் வீடு, ரிஷப லக்னத்துக்கு 3ல் சனி இருந்தால் இயற்கை சுபர் வீடு, மிதுன லக்னத்துக்கு 3ல் சனி இருந்தால் அது இயற்கை சுபர் வீடு இல்லை, பாவ வீடு. கடக லக்னத்துக்கு 3ல் இருந்தால் இயற்கை சுபர் வீடு, சிம்ம லக்னத்துக்கு 3ல் இருந்தால் இயற்கை சுபர் வீடு, கன்னி லக்னத்துக்கு 3ல் இருந்தால் அது இயற்கை பாவி வீடு. துலா லக்னத்துக்கு 3ல் சனி இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு. ஏன்னா அது ஒரு இயற்கை சுபர் வீடு, குருவோட வீடு, தனுசு வீடு. விருச்சிக லக்னத்துக்கு 3ல் சனி இருந்தால் இயற்கை பாவ வீடு, இங்கே நேர்வலுவும் அடைஞ்சிருவார். தனுசு லக்னத்துக்கு 3லையும் இயற்கை பாவ வீடு, இங்கேயும் நேர்வலு அடைஞ்சிருவார். சனி பகவானே ஆட்சி, சனி பகவானே உச்சம், அல்லது சனி பகவானே மூலத்திரிகோணங்கிற வலுவெல்லாம் நேர்வலு. புரியுதுங்களா? மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால் அது இயற்கை சுபர் வீடு. கும்ப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால் நீச்சங்கிற வலிமையை அடைஞ்சு இயற்கை பாவி வீட்டிலே உட்காந்து ஜாதகரை போட்டு படுத்தி எடுத்துருவார். மீன லக்னத்துக்கு 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கும்போது இயற்கை சுபர் வீடு. இதுதான் சனி இயற்கை சுபர் வீடாக 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடியது. இந்த அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தின்
பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். இயற்கையான பாவக்கோளான சனி பகவான் இயற்கையோடு ஒன்றி வாழும் மனிதர்களுக்கு தன் வாழ்நாளில் மெதுவான பலன்களையே தர கடமைப்பட்டவராகிறார். மெதுவான பலன்கள் தான். அவர்கிட்ட ஸ்பீடுங்கிறதெல்லாம் சனிக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சனி வலுத்தவங்கள்ட்ட நேச்சுரலாகவே ஒரு மந்தத்தனம் வந்துடும். லக்கணத்திலே அதுவும் சனி பகவான் உட்கார்ந்துட்டார்னா பேசிக்காகவே லேசினஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை மிரிந்து நீங்கள் வெற்றி பெறணும்னா முதல் பாயிண்டாக நீங்கள் சுறுசுறுப்பான மனிதராக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். புரியுதுங்களா? சுறுசுறுப்பான மனிதர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் கை கொடுக்கிறார். சனி கொடுக்குற காரகத்துவம் என்ன? மந்தத்தனம். அப்போ நீங்கள் என்னவா இருக்கணும்? ஸ்பீடாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், செயல்திறன் மிக்கவராக இருக்கணும். இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ அதிர்ஷ்டத்திற்கு எதிரான கிரகமான சனி பகவான் உங்களுக்கு மெதுவான தன்மையையும் லேசினஸையும் கொடுத்து விடும் வல்லமை கொண்டவர். அதே நேரத்தில் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். ஆனால் இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா இந்த அவசர யுகத்தில், கலியுகத்தில் கடின உழைப்பை யாரும் விரும்புவதில்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், சீக்கிரமாக பெரிய ஆளாகணும், குறுக்கு வழியில் கூட செல்வந்தராகணும், நான் லஞ்சம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, கொள்ளையடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிறத தான் இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் உங்களுக்கு கற்பிக்கும் பாடமாகவே இது இருக்கிறது. போட்டி போடு, அடுத்தவனை குழிபறி, எதிர்த்து நில்லு, எல்லாத்துக்கிட்டையும் பொறாமையாரு, யாரையும் நம்பாத, இதெல்லாம் தான் சமுதாயம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அன்போடு அந்யோன்யத்தோடு பழகக்கூடிய மனிதர்களே இல்லாமல் போயிட்ட ஒரு சூழ்நிலை. கணவன் மேலேயே மனைவிக்கு சந்தேகம், மனைவி மேலேயே கணவனுக்கு சந்தேகம், பெற்ற பிள்ளைங்களை அப்பா அம்மா நம்பாமல் போயிடுறது, பிள்ளைங்களை அப்பா அம்மா நம்பாமல் போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் ஒரு இயற்கையின் பாதுகாவலர், நேசன். அப்படி இருக்கும்போது இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழ்ந்த வரைக்கும் பெருமளவு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நேர் எதிராய் உலகம் போய்கிட்டு இருக்கும்போது அவர் வெறுத்து ஒதுக்கத்தக்கும் ஒரு கிரகமாக மாறி போயிடுறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ அதிர்ஷ்டத்திற்கு எதிரான கிரகம் சனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம், அது உண்மைதான். உழைப்பின் நாயகன், சோம்பேறித்தனத்தின் நாயகன். அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் சுறுசுறுப்பாக மாறிக்கணும். இயற்கையிலே சனி பகவான் மறைமுக வலுவை பெற்றிருக்கலாம், அல்லது இயற்கை சுபர்களோடு தொடர்பு கொண்டிருந்து உங்கள் லக்ன சுபராகவும் அவர் வந்தார்னா கண்டிப்பாக வாழ்வில் அசைக்க முடியாத வெற்றிகளை தரக்கூடிய கிரகம் சனி. பொதுவாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது ஒரு பழமொழி. அவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தலைமுறை தாண்டி சொத்துக்களை தரக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு தான் உண்டு. மற்ற கிரகங்கள்லாம் தன்னோட தசாபுத்தி காலங்களிலே டாம் டூம்னு ஆடிட்டு அதுக்கப்புறம் போகும்போது ஒன்றும் இல்லைன்னு கையை விரிச்சிட்டு போயிடும். பட் சனி பகவான் அப்படி கிடையாது. அவர் கொடுத்தாருன்னா ஆணித்தரமாக தருவார் அந்த பலனை. இது உங்கள் தலைமுறை தாண்டியும் நிலைத்து நிற்கும். பழமையான வீடுகள், பழம்பெரும் மாளிகைகள், நீண்டகால விவசாய தோட்டங்கள், இவெல்லாம் சனி பகவானுடைய. பூமிக்கடியிலிருந்து மங்கும் பொருள்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பெட்ரோலிய வளம் சனி பகவானுடையது. அழுகும் பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம், பொருள், செல்வாக்கு, இதெல்லாமும் சனி பகவானுடையது. ஸ்டீல் இந்த உலகத்தை கட்டமைத்து கொண்டிருக்கும் ஒரு உலோகம், இது சனி பகவானுடைய காரகத்து. இன்றைக்கி இரும்பு இல்லாத உலகத்தை யோசிச்சு பாருங்கள். இரும்பு இல்லை இந்த உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன கட்டுமானம் நடந்துற போது, எந்த துறை பெருசாக வளர்ந்துற போது, எத்தனை பாறையை கொண்டு எத்தனை பாலங்கள் நீங்கள் கட்டிடுவீங்க. எல்லாத்துக்கும் மூலாதார பொருளாக இருக்கக்கூடியவர் சனி. ஆனால் அவர் மறைந்திருப்பார். அதுதான் சூட்சம். சனி பகவான் வலுத்தவர்கள் வெற்றியாளர்களாக இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. நீங்கள் மகர கும்ப லக்னத்தினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்க மாட்டாங்க. அதுலேயும் கும்ப லக்னம் எஸ்பெஷலி மறைந்திருந்தே சாதித்து கொள்ளும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். அப்போ அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு என்றாலும் அதை மற்றவர்கள், ஏன் சம்பந்தப்பட்டவரே உணர முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல மனைவி கிடச்சிருக்கும், நல்ல குழந்தைகள் இருப்பாங்க, அந்த குழந்தைங்க ஒழுங்காக படிப்பாங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பார், இடம் வாங்கியிருப்பார், வண்டி வாங்கியிருப்பார். ஆனால் தன்னை அதிர்ஷ்டசாலி என்று ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சனி வலுத்த ஜாதகர்கள் எப்போதும் புலம்பி தவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்குது? ஒன்றும் இல்லைப்பா, 20 வருஷம் ஆச்சு, இங்கேயே தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், லைஃப் அப்படியே ஸ்லோவாக இருக்குன்னு. ஸ்லோவாக இருக்கிறது தான் உங்கள் ஜாதகத்தின் இயல்பே அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ அதிர்ஷ்டத்திற்கு எதிரான கிரகம் சனி பகவான். ஆனால் நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான், அதை உங்களால் உணர முடியாது. வேகமாக நடக்கும் நிகழ்வுகளுக்கு எதிரான கிரகமும் சனி பகவான். திட்டமிட்ட செயல்பாடுகளுக்கு எதிரான கிரகமும் சனி பகவான். இப்போ ஒரு மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம்னா அந்த மாம்பழத்தை நாம் என்றைக்கோ யாரோ ஒருவர் நெட்டு வச்ச மாஞ்செடி பூத்து காய்ச்சி பழமாகி நம்ம கைக்கு வருது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? மாசா வாங்கி குடிக்கிறோம். அந்த மாசா தயாரிக்கிறது கூட ஏதோ ஒரு மாம்பழம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நாம் உணர்றதில்லை. இயற்கையை நாம் வெறுக்கிறோம். செயற்கையான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம்.
எத்தனை பேர் ராகிகளையும் கம்மங்கூழும் குடிச்சிருப்பீங்க உங்கள் ஆளுகளில்? யோசிச்சு பாருங்கள், வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. பீஸா, பர்கர், செயற்கை இது தந்தூரி சிக்கனுங்கிறோம், இப்போ கேஎஃப்சி சிக்கனுங்கிறோம். இந்த மாதிரி தான் சாப்பிட்டு ஒரு மாதிரி செயற்கை உலகத்திலேயே வாழ்ந்து பழகிடுறோம். இயற்கை உணவுகளும் மறுக்கப்படுகின்றன, இயற்கையான ஆரோக்கியம் மறுக்கப்படுகிறது. அப்போ பிரச்சனைகளில் போய் சந்திக்கிறோம். இந்த செயற்கைக்கு எதிரான கிரகம் சனி. ராகு முழுக்க முழுக்க செயற்கை கிரகம்னா, ராகுவின் குணத்தை ஒத்த குணம் கொண்ட சனி பகவான் முழுக்க முழுக்க இயற்கை குணம். அதனால தான் விவசாயத்தை சனியுடைய தொழில்களில் முக்கியமானதாக வச்சுருக்காங்க. மெதுவாக தான் வரும், நீண்ட காலம் இருக்கும். நம்ம என்றைக்கு இயற்கை முறை விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் வந்தோமோ, உரம் போட்டு பயிர்களை வேகமாக வளர வச்சு சாப்பிட ஆரம்பித்தோமோ, அன்றைக்கே வியாதியையும் விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சனி அதிர்ஷ்டத்திற்கு எதிரானவர் தான், ஆனால் அவர் கொடுப்பது நிதர்சனமான அதிர்ஷ்டம். ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி கொடுக்குறதெல்லாம் தேவையில்லாததுன்னு. ஆயுசு தேவையில்லைன்னு யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த கட்டுமானங்கள் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? உழைப்பை கழித்து விட்டு உலகத்தை பாருங்கள், ஒன்றுமே இல்லை உலகம். அப்போ அந்த உழைப்பாளிகை உருவாக்குறவர் யார்? சனி பகவான். இப்போ உழைப்பை கழிச்சிட்டு உலகத்தை பாருங்கள், ஒன்றுமே இல்லை, அது வெறும் மண்கூடு தான். உழைப்பாளிகள் உருவாக்குனது தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் உலகம். அப்போ அந்த உழைப்பாளிகளை உருவாக்குறவர் சனி பகவான். அவர் அதிர்ஷ்டக்காரராக இருந்துட்டார்னா உழைப்பாளிகளே எல்லாம் போயிடுவாங்களே. எல்லாரும் லாட்ரி சீட்டை வாங்கி வச்சுட்டு எனக்கு நாளைக்கு 1 கோடி விழுகணும்னா, எல்லோரும் டாக்டர் ஆகிட்டா நோயாளி எங்கே இருப்பார்? எல்லாரும் படித்து டாக்டர் ஆகிடுங்க, நோயாளி எங்கே இருப்பார்? அப்போ இந்த உலகத்தின் சீரான இயங்குதலுக்கும் சனி பகவானின் பங்களிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகிறது. அப்போ அதிர்ஷ்டம் இல்லாத நிலையை உருவாக்குவதன் மூலமாகவே கடும் உழைப்பாளிகளை உருவாக்க முடியும். அதிர்ஷ்டத்தை நம்புறவே உழைக்க மாட்டாங்க. உழைக்காதவர்கள் இருந்தாங்கன்னா உலகத்தில் அதிகமாக உலகமே உருவாகாது. இன்றைக்கி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு உழைப்பாளியின் கைவண்ணம். அவன் உழைச்சி அதை உருவாக்கலைன்னா நீங்கள் எங்கிறது அதை அனுபவிக்கிறது? அப்போ நாம் அனுபவிக்கும் அத்தனை பொருள்களும் நாம் உண்ணும் உணவிலிருந்து, நாம் சுவாசிக்கும் அமைப்பிலிருந்து, நாம் அனுபவிக்கிற கட்டமைப்புகள் அனைத்தையும் உருவாக்க தேவைப்படும் உழைப்பாளிகளை உருவாக்குபவர் சனி பகவான். அவருக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை. திறமை போதும், பொறுமை போதும், நிதானம் போதும். வாழ்வியலில் வெற்றி பெறும் தகுதி கொண்டவர்களாக, பல்வேறு வெற்றியாளர்களை உருவாக்கும் தன்மை கொண்டவராக சனி பகவான் இருப்பார் என்று கூறி, எங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை என்பதை வானுயர முழங்கும் தன்மை கொண்டவர்கள் தான் சனி ஆதிக்கம் கொண்டவர்கள் என்றும் கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.